ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ? 12:35. என்னது, நைட்டு. எப்போவுமே என்னோடய வீடியோ நைட்டில் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து நான் எந்திரிக்கிறதே 11 மணி 11:30. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்குள்ளே மணி 3 ஆயிடுது. ஸோ என்ன நான் உங்களுக்கு காட்டுறது, என்னோடய லைஃப் ரொம்ப போரிங்கான ஒரு லைஃபு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன காரணம், என்ன இது. என்னோடய லைஃப் ஸ்டைல் இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும். ஆனால் நான் ஏதோ காரணத்தினால நான் வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் ப்ராப்ளமோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன், சொந்த ஊரில் இருக்கிறேன், பழனியில் இருக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன் மொத்தமாக. ஸோ இன்றைக்கி கூட வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்ரூமில் இருக்கிறேன். பெட்ரூமோட டூர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நேற்றே கொடுத்துட்டேன். பெருசாக சொல்லிக்கிறது அளவுக்குலாம் பெட்ரூம் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் என்னுடைய சொந்த பெட்ரூம். ஸோ அது நான் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு மெமரி மாதிரி இருந்துட்டோமே. ஸோ இப்போ எனக்கு அரியர் இருக்குது ஆல்ரெடி. அதுதான் மெயின் பிரச்சனையே. எனக்கு அரியர் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் வேலைக்கும் போக முடியல. அஃப்கோர்ஸ் போக முடியாது, ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ அதுதான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட்னா டிஎம், டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். இதெல்லாம் தான் இருக்குது எனக்கு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லாம் யூடியூப் வச்சு தான் பார்த்துருக்கேன். இந்த யூனிட்டு 1க்கே 20 வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 2க்கு 11 வீடியோஸ் இருக்குது. யூனிட்டு 3க்கு 20 வீடியோஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்தந்த டைட்டில் மட்டும் வீடியோஸ் இருக்குது. அது போக நிறையா கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது என்கிட்ட. நான் காட்டுறேன் என்னென்ன கொஷின் பேப்பர். இங்கே பாருங்க, என்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எல்லா செம்மோடது இருக்குது. ஸோ அது காட்டுறேன். டைம் பார்த்தீங்களா, மணி 12:35. ஸோ இதுதான் பார்த்துருக்கேன். இதில் இப்போதைக்கு நான் நல்லா பார்த்து வச்சுருக்கிறது யூனிட் 1 மட்டும்தான். இதில் ஒன்று வரும் பிசிஎன்எஃப், பிடிஎன்எஃப். அது மட்டும்தான் நான் பார்க்கணும். மற்றபடி இதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன். விதவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் இதிலெல்லாம் இருக்குது. இந்த டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் யாரெல்லாம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்னால் நல்லாவே தெரியும். இதெல்லாம் பண்டு காலத்து சப்ஜெக்ட்டு, இன்னமும் ஓடிட்டுருக்குது. இது எங்கே யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியல. ஆனால் இது சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதுதான் யூஸிங். இதெல்லாம் நிறையா இருக்குது. இது பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னடா டிஎஃப்னு, டீனா ட்ரூ, எஃப்னா ஃபால்ஸு. அதெல்லாம் லாஜிக் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ மொத்தமாக 5 யூனிட் தான். ஆனால் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நான் பார்க்குறது யூனிட் 2 இருக்குது, யூனிட் 3 இருக்குது, யூனிட் 4, யூனிட் 5. இந்த மாதிரி நான் இன்னொன்று ஒரு நோட் வச்சுருக்கிறேன். போன செம்மில் நான் எழுதியிருந்தேன். அதுக்கு நான் க்ரியேட் பண்ணி சரி வேண்டாம், நம்ம புதுசாக ஒரு நோட் வாங்கிட்டு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுவோம். நைட் நேரத்தில் தான். ஆக்சுவலாக 2 நாளாக படிக்கலை நான். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு யூனிட் 1 முடிச்சுட்டு, யூனிட் 1 இது வரைக்கும் நான் எவ்வளோ பார்த்துருக்கேனோ யூனிட் 1 மொத்தமாக பார்த்துட்டு, யூனிட் 2 மேக்ஸிமம் நான் பார்த்துடணும், படிச்சிடணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோடய டெரஸ் காமிக்கிறேன். டெரஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. நைட் நேரத்தில் சைலண்ட்டாக தான் இருக்கணும். இருங்க கைஸ், லைட் போட்டுக்கிறேன். இதுதான் மொட்டை மாடி. இருங்க, லைட் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் மொட்டை மாடி. ஸோ அங்கேருந்தா என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் சைடு வால்.
ஆக்சுவலாக மேபி இப்போ ட்ரெயின் வரலாம். ஏன்னா அங்கே வந்து ட்ரெயின் நான் மெதுவாக பேசிகிட்ருக்கேன். ஏன்னா சைடில் வந்து எல்லாம் நிறையா வீடு இருக்குது. நான் சத்தமாக பேசினா நல்லதில்லை. ஸோ இதுதான் வந்து மொட்டை மாடி. இது வந்து மேலே ஏறி நம்ம வந்து டேங்க்கோட இதில் போகலாம். இப்போ அது மேலே போக முடியாது. அதெல்லாம் ஆக்சுவலாக ஓப்பனாக இருக்குது. ஆனால் அது ஓப்பன் பண்ணோம்னா பயங்கரமாக சவுண்டு வரும். என்ன இரும்பு இல்லை, டென் ஷீட் கூலிங் ஷீட். அந்த ஃபேனெல்லாம் இருக்குது, லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு கட்டில். இந்த கட்டில் ஆக்சுவலாக ரொம்ப பழசு. அதை சும்மா மாடியில் போட்டிருக்குறேன். இங்கே உட்காருது இது. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏன் சுற்றி வர வேலி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது மேலே வந்து புறா எல்லாம் உட்காந்துச்சுன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக பேண்டுருது. ஸோ அது 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 பேண்டுறது அது கழுவி எடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழுவ வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இது ஃபுல்லாக வேலி போட்டிருக்குது. இது துணி துவைக்கிறது. கீழே கேட் திறக்கிற சத்தம் வந்துச்சு. இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னத்துக்கு ஆக்சுவலாக நான் என்ன காட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து கைஸ் பார்த்திங்கன்னா மொட்டை மாடி. பகலாக இருந்தால் இன்னும் வேறு லெவலாக வியூ இருக்கும். நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு பகலில் காட்டுறேன். பகல்லன்னா சுத்தமாக டைம் கிடைக்கிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன் பகலில். ஆக்சுவலாக சுற்றி ஒரு மலை இருக்கும். அங்கே வந்து பழனி மலை இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டவே இல்லை. பாருங்க பழனி மலை. நான் பகலில் காட்டுறேன் நல்லா. அங்கே பார்த்திங்கன்னா வந்து டேங்க்கு, வேறு டேங்க் இருக்குது, தண்ணி டேங்க்கு. ஸோ இதுதான் வந்து கைஸ் மொட்டை மாடி. ஸோ கைஸ் இதுதான் வந்து மாடி. ஆக்சுவலாக நைட் நேரத்தில் சத்தமாக பேசவும் முடியாது. ஆனால் ஏரியா பயங்கரமாக சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சத்தமாக பேச முடியாது. ஏன்னா நான் பேசுகிற சவுண்டு அப்படியே ஒரு எக்கோ அடிக்கும் ஃபுல்லாக சுற்றி வரும் வீடில். ஸோ அது வந்து நல்லதில்லை. அதனால தான். ஸோ இதுதான் நைட் நேரத்தில் ஆக்சுவலாக என்ன வீடியோ போடணுன்னு தெரியல. அதனால் டெரஸ் வந்து நைட் நேரத்தில் எப்படி இருக்கும், ஏன்னா நிறையா லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பகலில் காட்டினேன்னா அது வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நைட்டில் காட்டினேன். பகலில் கூட நான் வந்து உங்களுக்கு டெரஸ் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. சொல்லிக்கிறது அளவுக்கு பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் கஷ்டப்பட்டு செஞ்சது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நிறைய காசு செலவாகிருக்கு. அதனால தான் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வீடு கட்டுறது தான் ரொம்ப மிகப்பெரிய எல்லாத்தோடைய கனவு, ஆசைலாம். அது ஆல்ரெடி அம்மா அப்பா வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அது நான் வந்து ரசித்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். முதல்ல பெட்ரூம் காமிச்சேன், இப்போது மொட்டை மாடி காமிச்சிட்ருக்கிறேன். டெரஸ் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு, என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்குறாங்க. ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஒழுங்காக காட்ட முடியல. ஆனால் பகலில் டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன் நான். ஏன்னா நைட்டை விட பகலில் வந்து இன்னும் அழகாக தெரியும். சுற்றி இருக்கிற வியூ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். வெளிச்சம் லைட்னிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே இருக்குது. பை.